இதுவரை உங்கள் எல்லாரையும் காண்பதற்கு வீடியோ மூலமாக காண்பதற்கு கர்த்தர் செய்த உதவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். फिर दोबारा एक और बार इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए परमेश्वर ने सहायता किया, उसके लिए धन्यवाद देता हूँ. இந்த 8ஆம் தேதி நம்ம எல்லாரும் ஆராதனையில் கூடலாம் என்று நாம் நம்பியிருந்தோம். इस 8 तारीख को हम सभी आराधना में इकट्ठा हो सकते हैं करके हमने सोचा था. ஆனாலும் இந்த மாதம் முழுவதும் அவிதமா இந்த லாக்டவுன் தொடர்ந்து இருக்கிறது. लेकिन इस पूरे महीने भर लॉकडाउन आगे भी बढ़ेगा करके बोला गया है सरकार ने. அதிகமாய் இன்னும் அந்த தொற்று நோய் அந்த கொரோனா குறையவில்லை, கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. क्योंकि अब और लगातार वो महामारी कोरोना जो है वो बढ़ता ही जा रहा है, कम नहीं हो रहा. ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்க ஜெபிக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். उसके लिए हम भी प्रार्थना कर रहे हैं, आप भी प्रार्थना करिए, उसके लिए हम धन्यवाद देते हैं. தேவன் சீக்கிரமாய் நம்ம எல்லாரையும் நம்முடைய ஆராதனை ஸ்தலத்திலே நாம் கூடி நம்மை ஒருவர் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நாள் மிக சீக்கிரமாய் இருக்கிறது. கர்த்தர் அதற்குரிய காரியங்களை தேவன் செய்வார். परमेश्वर शीघ्र ही हम सभी को प्रार्थना स्थल में इकट्ठा करके हम सभी को एक दूसरे से मिलने के लिए परमेश्वर सहायता करेंगे, उसके लिए हम परमेश्वर का धन्यवाद करते हैं. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். दोबारा एक और बार आप सभी को हम स्वागत करते हैं. हम सभी प्रार्थना करेंगे. இடங்களிலே கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम जिस स्थान पे हैं वहां पर खड़े होकर हम परमेश्वर का स्तुति करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपका प्रेम, आपका दया के लिए हम धन्यवाद देते हैं. காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस सुबह के आराधना का समय के लिए हम धन्यवाद देते हैं. ஆராதனை ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். इस आराधना समय को आपके हाथों में अर्पण करते हैं. ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. आत्मा जी आप आशीर्वाद ஆவியானவர் कीजिए. ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். और आत्मा जी हमें आप उपयोग कीजिए. ஆண்டவரே பாடுகிற பாடல், ஆராதனை, கேட்க போகிற வார்த்தைகள், செய்திகள் அனைத்தையும் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. सुनने वाले गीत और आराधना को और सुनने वाले हमारे संदेश को भी हर एक बात को परमेश्वर आत्मा जी आप आशीर्वाद कीजिएगा. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆவியானவர் ஒருமுகப்படுத்துங்க. हर एक हृदय को आत्मा जी आप एक मन कीजिएगा. தடைகள் எல்லாம் மாறட்டும். सारे रुकावटों को आप दूर कर இயேசு दीजिए. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमीन आमीन. நாம் எல்லாரும் 210வது பாட்டு நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பாடப்புத்தகத்திலே 210வது பாட்டு, ஆளுகை செய்யும் ஆவியானவரே வழியாக தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவர். ஆளுகை செய்யும் ஆவியானவரின் பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே
என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் ஒரு மாற்றும், உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, உள்ளான மனிதனே, வல்லமையாய் பலப்படுத்தும், உள்ளான மனிதனே, வல்லமையாய் பலப்படுத்தும், அன்பு ஒன்றே ஆணி வேராய், அன்பு ஒன்றே ஆணி வேராய், அடித்தருளும் அமைத்திடனும், அடித்தளமாய் அமைத்திடனும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நாம் எல்லாரும் பாடுவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆமென். ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், ஆமென். நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும்,
விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும் ஆவியானவரே, வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டும் ஆவியானவரே, அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு हिंदी पाठ पढ़ो। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, आनंद से गाऊंगा जीवन भर अपनी प्रभु की स्तुति करूंगा। हालेलुया, आनंद से गाऊंगा जीवन भर अपनी प्रभु की स्तुति करूंगा। ये नया गाना यीशु देता है, पापों की गंदगी से मुझे उठाया, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है, मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा।
நாம் எல்லாரும் எழுந்திருந்து சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 42 को हम बदल बदल पढ़ेंगे. நாம் எல்லாரும் எழுந்திருந்து நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी खड़े होकर बदल बदल पढ़ेंगे. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. मेरे आस जीवित है ईश्वर, हाँ परमेश्वर का मैं प्यासा हूँ. मैं कब जाकर परमेश्वर को अपना मुंह दिखाऊंगा. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ये स्मरण करके मेरा प्राण शोकित हो जाता है कि मैं कैसे भीड़ के संग जाया करता था. मैं जय जयकार और धन्यवाद के साथ उत्सव करने वाली भीड़ के बीच में परमेश्वर के भवन को धीरे धीरे जाया करता था. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். हे मेरे परमेश्वर, मेरा प्राण मेरे भीतर गिरा जाता है, इसलिए मैं यर्दन के पास के देश से और हरमोन में पहाड़ों और मिस्गार की पहाड़ी के ऊपर से तुझे स्मरण करता हूँ. உம்முடைய மதைகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உம்முடைய அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. तो भी दिन को यहोवा अपनी शक्ति और करुणा प्रकट करेगा और रात को भी मैं उसका गीत गाऊंगा और अपने जीवनदाता ईश्वर से प्रार्थना करूंगा. நான் என் கண்மொழியாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்துருவினால் ஒடுக்கப்பட்ட நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். मेरे सताने वाले जो मेरी निंदा करते हैं, मानो उससे मेरी हड्डियां चूर चूर होती है, मानो कटार से छिद्दी जाती है, क्योंकि वे दिन भर मुझसे कहते रहते हैं तेरा परमेश्वर कहाँ है. நாம் சேர்ந்து வாசிப்போம். हे मेरे प्राण, तू क्यों गिर जाता है, तू अंदर ही अंदर क्यों व्याकुल है. परमेश्वर पर भरोसा रख, क्योंकि वो मेरे मुख की चमक और मेरा परमेश्वर है. मैं फिर उसका धन्यवाद करूंगा. என்பதே ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी आंख बंद करके परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே தாகத்தோடு கூட அவன் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் கதறுவதை நாம் இங்கு வாசித்தோம். यहाँ पर हम देखते हैं कि कैसे भजन संगीता में दाऊद प्यास के साथ रहकर परमेश्वर के पवित्र आत्मा को पाने के लिए वो जैसे रो रहा है. हम देखते ஒரு हैं பக்கம் சத்துருடைய போராட்டங்கள், இன்னொரு பக்கம் நிந்தை, அவமானங்கள், ஆராதனைக்கு செல்ல முடியாத பலவிதமான தடைகள், அதன் மத்தியிலே தேவனுடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள அவன் கதறுகிறான். एक जगह पे ऐसा होता है कि शैतान का बहुत सारा उसको परेशानी होती है और यहाँ वह आराधना करने को भी जाने नहीं मिल रहा है. ऐसे समय पर भी वो पवित्र आत्मा पाने के लिए वो प्यासा हो रहा है. இந்த காலையிலே ஒருவேளை நீங்களும் விதமாய் இருக்கலாம். इस समय पर आप भी ऐसे ही होंगे. பல விதமான கவலைகளும் மனபாரங்களும், பொருளாதாரத்தின் கஷ்டங்கள், சரியான வேலை இல்லை, சரியான ஸ்தோத்திர சூழ்நிலைமை காணப்படவில்லை, வெளியே செல்ல முடியாத ஒரு தடைகள், இவைகளின் மத்தியிலே உங்களுடைய உள்ளம் வேதனை அடைந்த நிலைமை போல காணப்படலாம். आप भी ऐसे इस समय ऐसे परिस्थिति में जाते होंगे जहां पर आपको दुख घेर लिया है, आपके मन में बहुत सारे परेशानी समस्या है, परिवार में बराबर से पगार नहीं है, बहुत सारा परेशानी से गुजर रहे हो. தாவீதை கர்த்தர் அப்படியே விட்டுவிடவில்லை. लेकिन दाऊद को परमेश्वर ने ऐसे ही नहीं छोड़ा. பகல் காலத்திலே தேவ கிருபை அவனுக்கு கட்டளையிட்டார். परमेश्वर ने सुबह के समय पर उसे अपना अनुग्रह दिया. இரவிலே ஆண்டவரை உயர்த்தி பாடக்கூடிய பாடலை ஆண்டவர் தந்தார். और रात में परमेश्वर का गीत गाने के लिए परमेश्वर ने उसे गीत அவருடைய दिया. துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறினது. उसका दुख सारा मगन और खुशी में बदल இந்த गया. காலையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். इस सुबह के समय पर परमेश्वर आपको वही अनुभव देने के लिए हम सभी प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे. ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, परमेश्वर हमारे अंदर आप आइएगा. பரிசுத்த परमेश्वर ஆவியானவரே, ஆளுகை செய்யுங்க. எங்களை நீங்க நிரப்புங்கப்பா.
हमें आप भरिएगा எங்கள் परमेश्वर। மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தி பரிசுத்த ஆனவரே, ஆவியானவரே, இந்நாட்டல்லானவரே, நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். எல்லாரும் சொல்லுவோம். நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும். நாம் எல்லாரும் சொல்லுவோம். விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே. சமுத்தி இந்த காலையில நம்மளுக்கு हम सभी परमेश्वर के समुख इस समय पर देखेंगे। அவரிடத்திலே நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को पूरी तरह उनके पास अर्पण करेंगे। கர்த்தர் அற்புதங்களை செய்வார். परमेश्वर अद्भुत कार्य करेंगे, நம்மை ஆளுகை செய்வார். हमें वो प्रतिष्ठा करेंगे, அவருடைய விருப்பத்தை நம்மிலே நிறைவேற்றுவார். उनकी चाहत हमारे से वो पूरा करेंगे। हम सभी प्रार्थना करेंगे। இந்த காலையிலே உங்களுடைய திருமண நாள் இருக்கலாம், इस सुबह के समय पर इस हफ्ते में आपका शादी का सालगिरह होगा, உங்களுடைய பிறந்த நாளா இருக்கலாம். आपका जन्मदिन होगा। அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இருதயங்களில கை வைத்துக் கொள்ளுங்கள். और वो लोग अपने हृदय में हाथ रखिएगा। நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். मैं आपके लिए प्रार्थना करती हूँ। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद எங்க देते ஆண்டவரே, हैं। ஆங்காங்கிருந்து கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर यहाँ वहाँ से सुनने वाले परमेश्वर हर एक लोगों को आपके पवित्र இந்த हाथों में ஆராதனை सौंपते हैं। முற்றிலுமாய் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. इस आराधना को आप पूरी तरह से परमेश्वर ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. आप परमेश्वर आप इसका प्रतिज्ञा ஆவியானவர் कीजिएगा। அற்புதங்களை செய்யுங்கப்பா. आप आत्मा जी आप अद्भुत कार्य யாரெல்லாம் कीजिएगा। ஆண்டவரே காயப்பட்டு பலவீனத்தோடு
ஆண்டவரே பலவிதமான கவலைகளோடு கூட இருக்கிறாங்களோ அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டி அவருடைய கண்ணீரை கத்த துடைக்கணும். जो कोई भी अपने घाव के साथ है, जो कोई भी कमजोर है, परमेश्वर उनके सारे घाव को आप भरिएगा और उनके आंसुओं को आप दूर कर दीजिएगा। கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके हाथों में हम अर्पण करके இந்த ஆராதனை முழுமையாய் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. इस आराधना को आप पूरी तरह से परमेश्वर संभाल लीजिएगा। கடந்த நாட்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராக இருந்தீங்க. पिछले दिनों में परमेश्वर आपके बच्चों के लिए आप कितने अच्छे थे। பிரச்சனைகள் எத்தனை, பலவீனங்கள், வியாதிகள், துக்கங்கள், கண்ணீர் அப்பா, कितने परेशानियां, कितने दुख, कितने बीमारी और कमजोरी परमेश्वर। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனிமணியை போல காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். लेकिन परमेश्वर आपने अपने बच्चों को अपनी आंखों की पुतली की तरह संभाल के रखा, इसलिए धन्यवाद। வியாதியாய் இருக்கிற பிள்ளைகளை ஆவியானவர் தொடுவீராக. जो कोई भी बीमारी और कमजोरी के साथ है, परमेश्वर उन बच्चों को आत्मा जी அற்புதத்தின் கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். इस सुबह के समय पर आपका अद्भुत हाथ उन्हें आकर छूना है और अद्भुत कार्य करना है। ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर आपके बच्चों को आप आत्मा जी आप आशीर्वाद அவருடைய कीजिए। திருமண நாளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் வைக்கிறோம். उनके शादी का सालगिरह को आपके हाथों பிறந்த में, நாளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் வைக்கிறோம். उनके जन्मदिन को भी आपके हाथों में अर्पण அதற்குரிய करते हैं। பிள்ளைகளை இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. उनके इन बच्चों को परमेश्वर इस पूरे साल भर आप उन्हें चलाइएगा, उन्हें आशीर्वाद எங்களோட நீங்க कीजिएगा। பேசுங்க. हमारे साथ आप बात कीजिए। ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். आत्मा जी आपके हाथों में अर्पण करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन आमीन। எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காலையில இந்த வீடியோ மூலமாய் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காகவும் ஜீவனுக்காகவும் பலனுக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லவர். கடந்த வாரங்கள் எல்லாம் உங்களை கண்ணீர் மணியை போல காத்து நடந்து கொண்டு வந்தார். இந்த காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. நாம் என்ன ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எங்களை ஒரு முறை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களோட நீங்க பேசணும். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தாங்க. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் வராமல் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தைகளை ஆவியானவர் இந்த நாளிலே நிறைவேற்றுங்க. யாருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வேணுமோ அதை செய்யும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறேன். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இங்க ஒரு நல்ல வார்த்தையை நாம் இங்க வாசித்தோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, கடந்த வாரம் உலகமெங்கும் பெந்தெகோஸ்தே நாளை தேவனுடைய பிள்ளைகள், சபையார், தேவனுடைய ஜனங்கள் ஆசரித்தார்கள், அனுசரித்தார்கள், ஆராதித்தார்கள். பெந்தெகோஸ்தே பண்டிகை, பெந்தெகோஸ்தே நாளில் அமிதமாய் இறங்கின அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவருக்கு ஒரு அருமையான ஒரு நாளை தந்து இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய மக்கள் தேவனை ஆராதித்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் 7 பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த 7 பண்டிகையும் யூத ஜனங்களோடு இஸ்ரவேல் மக்களோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த 7 பண்டிகை புதிய பாட்டின் காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது அநேக நல்ல சத்தியங்களையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் அந்த 7 பண்டிகைகள் நமக்கு அறிவிக்கிறது. ஸ்தோத்திரம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வர வேண்டும். 23ஆம் அதிகாரத்தில் தான் இந்த 7 பண்டிகைகளை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அருமையாய் இங்க சொல்றார். 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை எல்லாவன என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 7 பண்டிகை, முதல் பண்டிகை பஸ்காவின் பண்டிகை. இதுதான் இஸ்ரவேல் தன்னுடைய முதல் பண்டிகையாகும். இது லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பண்டிகையின் நாளிலிருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய புது வருஷம், நியூ இயர் தொடங்குகிறது. அது அவருடைய, நாம் எப்படி ஜனவரி 1 தேதியை நாம் அனுசரிக்கிறோம், அதே போல இந்த யூத ஜனங்கள் இந்த ஸ்தோத்திர பஸ்கா பண்டிகையில தான் தன்னுடைய புது வருஷத்தை ஆரம்பமாக வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த முதல் பண்டிகையினுடைய முதல் மாதத்துடைய பேர் என்ன என்றால் ஆபீப் என்று அர்த்தம். 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால் நீங்கள் அறியலாம். இந்த பஸ்கா பண்டிகை முடிந்தவுடனே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பமாகி விடுகிறது. முதல் மாதம் ஆபீப் மாதத்துல 15ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது 7 நாட்கள் இந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். இது எதற்காக ஆசரிப்பார்கள் என்றால் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, இனி வரப்போகிறதான ஆசீர்வாதத்திற்கு, வரப்போகிற நன்மைகளுக்கு, வரப்போகிற தேவன் கொடுக்கிற மேன்மையான கிருபைகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில வைத்து தங்களை சுத்திகரிக்கும்படியாய் இந்த பண்டிகை ஆசரிப்பார்கள். இதனுடைய பேர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகை 7 நாட்கள் அவர்கள் ஆசரிப்பார்கள். இது சுத்திகரிப்பின் பண்டிகை என்று அவர்கள் சொல்லுவார்கள். 3வது முதல் கனியின் பண்டிகை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தை வாசித்தால் நீங்கள் அறியலாம். இந்த முதல் கனியின் பண்டிகை என்பது சேகரிப்பின் பண்டிகை என்பார்கள், இல்லாவிட்டால் சேர்ப்பின் பண்டிகை. தாங்கள் அமிதமாய் சேர்த்த தங்களுடைய வயலிலே, தங்களுடைய தோட்டத்திலே விளைந்த அந்த முதற் கனியை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து படைப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. 4வது பெந்தெகோஸ்தே பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்தை வாசித்தால் நீங்கள் அறியலாம். இதை குறித்து நான் சற்று விளக்கமாய் உங்களோடு கூட பிற்பாடு நான் பேச நினைக்கிறேன். 5வது பண்டிகை எக்காலத்தின் பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் அறியலாம். 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை. லேவியராகமம் 23-27ஆம் வசனம். கடைசியாய் 7வது பண்டிகை கூடார பண்டிகை.
லேவியராகமம் 23:34 வாசிக்கிறோம். இது கடைசி பண்டிகை, இது மகிழ்ச்சியான பண்டிகை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாயத்திலே அவர் இருக்கிற அந்த அனுபவங்களை தான் இந்த கூடார பண்டிகை நமக்கு காண்பிக்கிறது. இல்லாவிட்டால் ஆயரோட அரசாட்சியிலும் அமிதமாய் இருப்பதை இதை சுட்டி காண்பிக்கிறது என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். இந்த 7 பண்டிகை கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களோடு கூட தொடங்கி பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு செல்கின்றேன் அவர் மகிழ்ச்சியாய் இருக்கிற அந்த அனுபவங்கள் வரைக்குமாய் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு இந்த 7 இஸ்ரவேலின் பண்டிகை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இப்பொழுது நான் பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு நான் வருவோம். 4வது பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கோதுமை பயிரினுடைய முதல் பலனில் ஒரு கதிர்கட்டை அமிதமாய் அறுவடை செய்து அதை ஆசாரிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். இந்த முதல் பலனாக்கிய பண்டிகை, அதாவது இந்த முதல் கதிர்கட்டை ஸ்தோத்திரம் ஆசாரிடத்திலே அவர் கொண்டு வந்து கொடுப்பதனுடைய காரணம் மற்றவைகள் எல்லாம் இன்னும் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அறுவடை ஆவதற்கு இன்னும் சில வாரங்கள் ஆகும். ஆனால் அதற்கு முன்பாக இவர்கள் அந்த பயிர் செய்ததான ஸ்தோத்திரம் அந்த கதிர்கட்டை நன்றாக முதிர்ந்ததை விளைந்ததை கொண்டு வந்து அறுத்து ஆசாரிடத்திலே கொடுப்பார்கள். இது எதை காண்பிக்கிறது? புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்கள் முதற் பலனானார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அதற்கு ஒப்பாகத்தான் மற்ற கதிர்கட்டெல்லாம் இன்னும் மற்ற கதிர்கள் எல்லாம் இன்னும் விளைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இதை மாத்திரம் அவர்கள் முன்பாக விளைய செய்து அமிதமாய் அந்த முதிர்ந்த அந்த கதிர்களை ஒரு கட்டை அறுத்து ஆசாண்டத்தில் கொண்டு வருவார்கள். இது எங்களுடைய முதற் பலன் என்று சொல்லுவார்கள். இது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலிலே அவர் ஆண்டவராய் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாய் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் நீங்கள் அறியலாம். மற்றவைகள் எல்லாம் மற்ற கதிர்கட்டெல்லாம் மற்ற அறுவடையாக வேண்டியவர்கள் இன்னும் சில வாரங்கள் ஆகும். அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் அறுவடை செய்வார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசித்தால் மற்றவர்கள் எல்லாரும் அவரவர்கள் தங்கள் வரிசையிலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மற்றவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசுவானவர் முதலாவதாக அவர் உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இந்த முதற் பலனாகிய அந்த கதிர்கட்டை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வைப்பதை குறித்து நான் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை முடிந்து அந்த பஸ்கா பண்டிகை முடியும். அந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்த பிற்பாடு 7ஆம் ஓய்வு நாள் 7 வாரங்கள் கடந்து விட்டது. பஸ்கா பண்டிகை முடிந்து ஸ்தோத்திரம். அந்த 7ஆம் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் என்ன துவக்குவார்கள். ஏனென்றால் 50 நாளைக்கு பின்பாக பெந்தெகோஸ்தே பண்டிகை வரப்போகிறது. இந்த 7ஆம் ஓய்வு நாள் முடிந்து அது என்ன துவக்கி 50வது நாள் வரும் பொழுது இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை தேவனுடைய மக்கள் ஆசரிப்பார்கள். அது என்ன செய்வார்கள் என்றால் இதற்கு வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுவார்கள். இந்த மாதத்தில் 3வது மாதத்தில் வருகிறது. இது சீவான் மாதம் என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். இந்த பண்டிகையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்துவதற்காய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவார்கள். ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா பண்டிகை
ஸ்தோத்திரம், இது முடிந்து 7ஆம் ஓய்வு நாளிலே தொடங்கி அந்த அடுத்த மறுநாள் 7ஆம் ஓய்வு நாள் முடிந்து மறுநாளிலே என்ன துவங்கி 50வது நாள் வரைக்குமாய் அவர்கள் காத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கடந்து வரும். இது அவர்களுக்கு உற்சாகத்தின் பண்டிகை, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பண்டிகை. இந்த பண்டிகை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமா ஏற்கனவே சொல்லி இருந்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் வாசித்தால், நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் அவர் இறங்குவார். ஸ்தோத்திரம். இந்த பழைய பாட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்குவதை அக்கினியாய் இறங்க போகிறார். அவர்களுக்கு முன்பாக ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொன்னார். உங்களுக்கு பிரத்யட்சமாய் உங்களுக்கு நான் தரிசனமாவேன், உங்கள் மேலே அமிதமாய் உங்கள் மத்தியிலே நான் இறங்குவேன், சீனாய் மலையிலே இறங்குவேன். அந்த நாளிலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சீனாய் மலையிலே அக்கினியாய் அவர் இறங்கினார். ஸ்தோத்திரம். அங்கே நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய பாட்டுக்கு நான் வரும் பொழுது இது இயேசுனுடைய கல்வாரியில் பாடு மரணங்களிலே தொடங்கி, ஸ்தோத்திரம், இயேசுடைய உயிர்த்தெழுதலில் ஆரம்பிக்கப்பட்டு அது பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளிலே ஊற்றப்படுவதை இந்த பண்டிகையும் இந்த நாட்களும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நடக்க போகிறதை ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் நிறைய வசனங்களை, நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன், சீஷர்களுக்கு தேவன் போதித்தார். ஏனென்றால் இந்த பெந்தேகோஸ்தே நாள் அவருடைய உள்ளத்திலே இருந்த ஒரு பெரிய ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. என் ஜனம் நிரப்பப்படணும், என் ஜனம் அபிஷேகப்படணும், என் ஜனம் ஆவியினாலே நிறையப்படணும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசை. ஆகையால் தான் பஸ்கா பண்டிகை முடிகிறது. ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய கிராமங்களுக்கு, தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகும் பொழுது அவர் பிரதான வாசலிலே இயேசுவானவர் நின்று கொண்டு மிகுந்த சத்தமிட்டு அவர்களோடு கூட பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்தை நீங்கள் வாசித்தால் இயேசுவானவர் சொன்னார். ஸ்தோத்திரம். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று இந்த வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அப்படி உள்ளத்துல ஆசை, தன்னை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள், தன்னை விசுவாசிக்கிற சீஷர்கள், தன்னை விசுவாசிக்கிற தம் மக்கள், தன்னை விசுவாசிக்கிற அப்போஸ்தலர்கள் மேல் எங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆனால் அதற்கு முன்பாக இன்னொரு காரியம் அவருக்கு சம்பவிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49, 50 வசனத்தை வாசித்தால், ஸ்தோத்திரம், இங்க வேதம் சொல்லுகிறது, பூமியின் மேல் அக்கினி நான் போட வந்தேன், இப்பொழுது அது பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், அது முடிகிற வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவராய கர்த்தர் சொன்னார். உள்ளத்தில் இருக்கிற ஆசை, வாஞ்சை என்ன என்றால், ஜனத்தின் மேல் அக்கினியை ஊற்ற வேண்டும், தன் ஜனத்தின் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டும், தன் ஜனத்தின் மேல் தேவனுடைய வல்லமையை, அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். அதற்கு முன்பாக நான் சிலுவையில உங்களுக்காய் நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் சகித்து உங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும். அதற்கு முடிந்த பிற்பாடுதான் இந்த சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பாக இதெல்லாம் ஊற்றணும் என்ற உள்ளத்தில ஒரு பெரிய ஒரு ஆசை என்று ஆண்டவராகிய கர்த்தர் இங்க சொல்லுவதை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் போகாவிட்டால், நான் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போகாவிட்டால்
இந்த தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வர மாட்டார். நான் அங்கே போவேன் ஆகி அவரை உங்களிடத்துக்கு நான் அனுப்புவேன். இந்த பெந்தெகோஸ்து நாளை குறித்துதான் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இயேசுவானவர் அபிதமாய் ஸ்தோத்திரம் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே தன்னுடைய அபிஷேகத்தை குறித்து, ஆவியினுடைய நிறைவை குறித்து வருகிற ஜனங்கள், போகிற ஜனங்கள் எல்லாரும் அறியணும், காணணும், கேட்கணும் என்று சொல்லி சொன்னாலும் எல்லாரும் விசுவாசித்தார்கள் என்றால் இல்லை. சீஷர்களும் தன்னை பின்பற்றி வந்ததான சில ஜனங்கள் மாத்திரம், அதாவது 120 பேர் மாத்திரம் அதை விசுவாசித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார். அப்படி எழுந்த தேவன் உடனே பரலோகத்துக்கு செல்லவில்லை. 40 நாட்கள் தாம் உயிருள்ளவராய், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தார்கள், அறியலாம். உயிர் உள்ளவராய் அவர்களுக்கு தன்னை காட்சி கொடுத்தார். ஏனென்றால் இந்த சீஷர்கள் காத்திருக்க வேண்டியவர்கள் இன்னும் பயத்தில் இருக்கிறார்கள், சந்தேகத்தில் இருக்கிறார்கள், பின்மாற்றத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் சரிப்படுத்த வேண்டும். இந்த பிதாவுடைய வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 40 நாட்கள் அவர்களை சரிப்படுத்துவதற்காய் ஆண்டவராகிய கர்த்தர் முன்பாக உபதேசங்களை கொடுத்தார். தன்னுடைய விருப்பத்தை அவர்களுக்கு நிறைவேற்றினார், சத்தமிட்டு சொன்னார். எல்லாம் வீணாகிவிடக் கூடாது. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நடக்க போகிறதான அந்த அனுபவங்களைத்தான் இயேசுவானவர் அத்தனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்த மகிழ்ச்சியோடு கூட அதை தெரிவித்து, எப்படியாய் என் மக்கள் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகியால் 40 நாட்கள் அவருக்கு தாம் உயிருள்ளவராய் காண்பித்து அவருடைய பயத்தை மாற்றினார், சந்தேகத்தை மாற்றினார். அவர்களை மறுபடியுமாய் புதுப்பித்தார், மறுபடியுமாய் அவர்களுக்கு ஊழியம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற என்னென்ன கவலைகள் இருந்ததோ அது எல்லாவற்றையும் மாற்றி அந்த 120 பேரை மேலறையிலே காத்திருக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். எதற்காக? என் ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக. அவர் பரலோகத்துக்கு போகிறார். அது போவதற்கு முன்பாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே சீஷர்களையும் தம்முடைய அப்போஸ்தலர்களையும் ஜனங்களையும் அழைத்து, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். வேற எங்கேயும் போக வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம். நீங்க போய் காத்திருந்து வேண்டிய பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் மேலறையிலே காத்திருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். பழைய ஏற்பாட்டிலும் இறங்கினார், புதிய ஏற்பாட்டிலும் இறங்கினார். பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையில இறங்கினார், புதிய ஏற்பாட்டிலே மேலறையிலே ஆண்டவராகிய கர்த்தர் இறங்கினார். இந்த ஒப்புமையை நான் உங்களுக்கு சற்று சொல்லி நான் கடந்து போக நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில 3 நாட்கள் காத்திருந்தார்கள், புதிய ஏற்பாட்டில 10 நாட்கள் காத்திருந்தார்கள். 40ஆவது நாளிலே இயேசுவானவர் பரலோகத்துக்கு கடந்து போனார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு 10 நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்த, ஐயா நம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வேணும், நம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும், நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள் என்று 10 நாட்கள் காத்திருந்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில சீனாய் மலையில இறங்கினார், புதிய ஏற்பாட்டில மேல் அறையில மேல் மாடியில அவன் கூடியிருந்த இடத்திலே இறங்கினார். பழைய ஏற்பாட்டிலே அக்கினியாய் இறங்கினார், புதிய ஏற்பாட்டிலே அக்கினிமயமான நாவுகளோடு கூட, அந்த அக்கினியினுடைய நாவுகளோடு கூட அவ்விதமாய் 120 பேர் மேல் ஆண்டவராகிய இயேசுவானவர் இறங்கினார். 4வது எக்கால சத்தம் அங்கே பழைய பாட்டிலே கேட்கப்பட்டது.
புதிய பாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல மிக சடுதியான ஒரு முழக்கம் அங்கே உண்டானது. பழைய பாட்டிலே நியாயப்பிரமாணம் அந்த நாளில் தான் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நான் வேத வசனத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அதை வீட்டில் சென்று அமைதியா இருக்க நேரத்தில் வாசியுங்கள். புதிய பாட்டிலே அந்த நாளில தான், பெந்தெகோஸ்தே நாளில தான் அப்போஸ்தல உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10, 11, 18, 19, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை வாசித்தால் பழைய பாட்டில் என்ன நடந்தது, ஆண்டவர் என்ன தந்தார், அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், தேவன் எப்படி இறங்கினார் என்பதை நீங்கள் காணலாம். புதிய பாட்டுக்கு கடந்து வாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்கள் வாசித்தால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதையும் தேவன் அவர்கள் எல்லார் மேலும் தம்முடைய வல்லமை ஊற்றப்பட்டதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. பழைய பாட்டினுடைய சம்பவத்தை ஒரு முறை தன் சீஷர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். பழைய பாட்டில பலத்தை இடி முழக்க போன்று தேவன் இறங்கினார். புதிய பாட்டிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 9:1 ஆண்டவராய் இயேசு தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு கூட வருவதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி என்றால் ஸ்தோத்திரம், பெந்தெகோஸ்தே நாள் எத்தனை விசேஷமானவர்களாய். பழைய பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாள் மறக்க முடியாது. புதிய பாட்டின் விசுவாசிகளாகி நமக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளை நாம் மறந்துவிட முடியாது. அந்த பெந்தெகோஸ்தின் அனுபவம் தெய்வ மக்களாகிய நமக்கு அது வேணும். பெந்தெகோஸ்தே நாள் என்ன சொல்கிறது, அது அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அதை அறிவிக்கிறது. அதனால் என்ன நடந்தது, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்தார், கர்த்தர் நிரப்பினார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, யோவான் ஸ்நானங்கள் சொல்லும் பொழுது, எனக்கு பின் வருகிறவரோ உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகிப்பார். அதெல்லாம் அந்த பெந்தெகோஸ்தே நாளில் தான் நிறைவேறினது. சகல பரிசுத்தவானுடைய வார்த்தை, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள், யோவேலுடைய வார்த்தைகள், ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசை எல்லாம் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நிறைவேற ஆரம்பித்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவனுடைய மக்கள் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது வெறும் அபிஷேகம் மாத்திரமல்ல, அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசிவிட்டு அவர்கள் போகவில்லை. எத்தனையோ அனுபவங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் இந்த காலையில உங்களோடு கூட நான் பேச நினைக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது, இடி முழக்க போன்று அக்கினிமயமான நாவுகளோடு இடிமுழக்க போன்று எக்கால சத்தம் போன்று சப்தங்கள் கேட்டது. அவர்கள் எல்லாரும் ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். தேவன் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி எவ்வளவு பாஷைகளை பேசினார்கள். மாத்திரமல்ல, தேவன் அங்கே அநேக காரியங்களை அவர்களுக்கு கொடுத்தார், அநேக காரியங்களை அவர்களுக்கு முக்கியப்படுத்தினார். அபிஷேகம் பெறாத தெய்வ மக்கள் காத்திருங்கள், அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்ற தெய்வ பிள்ளைகள் வெறும் அந்நிய பாஷைகளை மாத்திரமல்ல, இந்த 6-7 அனுபவங்களை அன்புடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த காலையில உங்களோடு கூட நான் பேச நினைக்கிறேன். முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிற்பாடு ஜெபத்தை அன்றைக்கு இருந்ததான காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியப்படுத்தினார். ஜெபம் தான் மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை முக்கியப்படுத்தினார். பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும். இதற்கு முன்பாய் அவர்கள் ஜெபிக்காதவர்கள் அல்ல, ஜெபித்தவர்கள் தான். ஜெபம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். இயேசுவானவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த ஜெபத்திலே அவர்கள் உறுதியாய் நிற்கவோ ஜெபிக்கவோ தவறினவர்களாய், ஜெபத்திலே அமிதமாய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆவியானவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது முதலாவது ஜெப ஜீவியத்தை முக்கியப்படுத்தினார்.
ஏனென்றால் பிதா ஆவியானவருக்கு ரொம்ப இஷ்டமானது என்னன்னா ஜெபிப்பதுதான். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிற வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட நமக்காய் பிதாவிடத்தில் என்ன செய்கிறார்? அவர் ஜெபம் செய்கிறார். பெருமூச்சலோடு கூட நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆசை என்ன என்றால் ஜெபிக்கிறார். வாக்கு கெடுக்காத பெருமூச்சலோடு கூட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு அது தெரியும். சில நேரங்கள்ல என்ன சொல்லி ஜெபிப்பது வார்த்தைகள் தடுமாறும் என்றால் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் பரிசுத்தாவியால் நிறையும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆவியானவர் ஸ்தோத்திரம் சொல்ல முடியாத துக்கத்திலே இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய் நமக்காய் ஆவியினாலே நிறைந்து அந்த அந்நிய பாஷையில பிதாவோடு கூட பேசும்படியான கிருபைகளை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருகிற அந்த அனுபவங்களை அன்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள என் வாழ்க்கையில் எத்தனை முறை நான் அதை அனுபவித்திருக்கிறேன். வாக்கு கடுகாத பெருமிச்சலோடு கூட. ஏனென்றால் சீஷர்களுக்கு இயேசு யார் என்று தெரியும். வெளிப்பாட்டை பெற்றவர்கள் தான். ஜெபிக்க அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார். யோவான் ஸ்நானனுக்கு ஜெபிக்க சீஷர்களுக்கு ஜெபிக்க தெரிகிறது. பரிசேயருடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க தெரிகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க தெரியலையே, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஜெபம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அதுல ஃபாலோ பண்ணினார்களா என்றால் இல்லை. மிகுந்த ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற நேரத்தில் நல்ல உறக்கம், ஜெபிக்கிற நேரத்தில் தூக்கத்தினாலே நிறைந்தார். ஜெபம் அவர்களுக்கு ஒரு வேண்டாத விருப்பமாகத்தான் காணப்பட்டது. மத்தியில் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வசனத்தை வீட்டில் சென்று வாசி. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31 வசனம், மத்திய 26ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அப்படி நிலைமை அறியலாம். இயேசுவுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார். ஆனால் அதெல்லாம் முடிந்ததா? இல்லை. ஏன்? ஜெபஜீவியம் இல்லை. ஜெபம் இல்லாவிட்டால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்விதான் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒரு தீர்மானத்திலே நீங்கள் உறுதியாய் நிற்க முடியாது. நீங்கள் விட வேண்டிய பழக்க வழக்கத்திலிருந்து முற்றிலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. மனசோப்படலாம், ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஜெப வாழ்க்கை உங்களுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? உங்களுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறார். உங்களுடைய தீர்மானங்களை உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மேன்மையான அனுபவத்தை இந்த ஜெப வாழ்க்கையின் மூலமாய் ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் மிக அவசியம். இதை பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊற்றப்படும் பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே அவருக்கு ஜெபத்தை முக்கியப்படுத்தினார். அதற்கு பிற்பாடு சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தார். ஜெப வேளையாக 9வது மணி நேரத்திலே அவர் ஜெபிப்பதற்காய் தேவாலயத்துக்கு கடந்து போனார். அப்படி ஜெபிப்பதற்காய் போனவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். போதிப்பது 2வது, முதலாவது ஜெபம். ஜெபம் இல்லாமல் எங்களுடைய போதனை இனி இருக்காது. ஜெபம் இல்லாமல் எங்களுடைய ஊழியம் இருக்காது. ஜெபம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். முதலாவது ஜெபம். அதற்கு தான் ஃபர்ஸ்ட் காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கொடுத்தார். இதெல்லாம் எப்படி வந்தது? ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் ஊற்றும் பொழுது
ஜெப ஆவியும் சேர்த்து ஊற்றினார். ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை, ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வின் இருதயத்தை அவர்கள் கொடுத்தார். ஆகையால் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். ஜெபத்துக்கு பிற்பாடு வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அற்புத அடையாளங்கள் நடந்தது. பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். பவுலுடைய உருமால்கள், பவுலுடைய கச்சைகளை வியாதிஸ்தன் மேல் போடும் பொழுது அவர் சுகமடைந்தார்கள். பிசாசுகள் விரட்டி அடிக்கப்பட்டன, ஓடின. மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு வாழ்க்கையில் இருந்த போதனை மாத்திரமல்ல, ஜெபம். ஜெபம் ஆவியான ஒரு ஊற்றின முதலாவது ஊற்றின பொழுது அவன் கொடுத்த முதல் அனுபவம், என் பிள்ளைகள் செபிக்க வேண்டும். என் பிள்ளைகள் செபிக்காமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபத்தை ஆவியானவர் முக்கியப்படுத்தினார். இந்த காலையில ஜெபத்தை உங்களுக்கு மறுபடியுமாய் நான் முக்கியப்படுத்துகிறேன். இன்றைக்கு நிறைய பிரச்சனை, நீங்க குடும்பங்களில வியாதிகள், பலவீனங்கள். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில ஒளிக்காரன் எனக்கு தெரியும் எத்தனை பேர் தங்களுடைய ப்ராப்ளங்களை, தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை குறித்து ஸ்தோத்திரம் சொல்லுவதுண்டு. அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே நல்ல ரிசல்ட் வேணும், நல்ல பதில் வேணும். அது சில நாட்களுக்கு பின்பாக அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அந்த கொரோனா இல்லை, அந்த பலவீனை இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஜெபத்தினால். மருந்து மாத்திரை அல்ல, ஜெபம். ஜெபியுங்கள், உங்களுடைய பிரச்சனை மாறும். ஜெபியுங்க, உங்களுடைய கண்ணீர் மாறும். ஜெபியுங்க, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். ஜெபியுங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்நிய வல்லமைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். ஜெபம் மிக அவசியம். வாரம் எடுத்து உபவாசித்து ஜெபியுங்கள். பெந்தெகோஸ்தே நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் அனுபவம் ஜெப வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட ஆவியானவர் உதவி செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். ஒரு மனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் அதிகமாய் வாசிக்கிற ஒரு வார்த்தை உண்டென்றால் ஒன்னஸ், ஒரு மனம். ஒரு மனம் திரும்ப நாம் காண முடியும். விசுவாசிகள் எல்லாரும் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், ஒரு மனம். ஒரு மனம். இந்த ஒரு மனத்தை எப்படி கொண்டு வர முடியும்? சாதாரணமாய் ஒரு மனுஷனால் ஒரு குடும்பத்தை ஒருமுகப்படுத்த முடியாது. 4 பிள்ளைகள் இருக்கிறார், குடும்பம் இருக்கிறது. ஒன்று சொன்னால் இன்னொன்று அந்த பிள்ளைகள் செய்யும். குடும்பத்திலே அமிதமாய் ஸ்தோத்திர ஒரு மனத்தை நீங்கள் காண முடியாது. ஆனால் ஆவியானவர் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திற்று. தேவனுடைய கரம் இறங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கரத்தை கொண்டு நம்மை ஒருமுகப்படுத்தும்படியா இந்த காலையிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனம் நமக்கு தேவை. ஒரு மனம் நமக்கு தேவை. சபைக்கு ஒரு மனம் தேவை. அப்போஸ்தலர் 4:32 அதை நாம் காண முடியும். சபை மக்கள் ஒரு மனமாயிருந்தார்கள். ஒரு மனம் தேவை. குடும்பங்களிலே ஒரு மனம் தேவை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பூமியிலே நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒளியே ஒருமித்து நடந்து போவீர்களோ. ஒரு மனம் தேவை. ஜெபத்தில் ஒரு மனம் தேவை. மத்திய 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அறியலாம். பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் ஒரு மனம் தேவை. சபைக்கு ஒரு மனம் தேவை. குடும்பத்துக்கு ஒரு மனம் தேவை. தனிப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லாவிட்டால் சத்துரு நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை சிதறடித்து விடுவார். ஒரு மனம் தேவை. அந்த ஒரு மனத்தை பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தெய்வ மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 120 பேர் கூடியிருந்தார். 120 பேர் 120 மைண்டோடு கூட இருக்க வேண்டியவர்கள், 120 சிந்தனை உள்ளவர்கள். நம்முடைய மைண்டையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. 120 பேருடைய மைண்டை எப்படி ஒருமுகப்படுத்த முடியும்? ஆனால் ஆவியானவர் அதை கண்ட்ரோல் படுத்தி ஒரே மனதோடு கூட ஜெபிக்கணும்.
உபவாசிக்கணும், வேண்டுதல் செய்யணும், ஆவியானவர் இறங்கணும், ஆவியானவர் அபிஷேகிக்கணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு மனம் அங்க யாரெல்லாம் இருந்தது? இயேசுவின் தாயன் இருந்தார்கள். நான் தான் உலக ரட்சகராய் இருக்கிற இயேசுவை பெற்றெடுத்தேன், எனக்கு மரியாதை வேணும், எனக்கு கனம் வேண்டும், என்னை கௌரவப்படுத்துங்க, அதில் எனக்கு நான் அமர்வதற்கு சரியான ஒரு ஆசனம் வேண்டும் அப்படிலாம் சொல்லல. மற்றவர்களை போல தாழ்மையான சிந்தையோடு கூட அவர்களும் ஜெபத்திலே வேண்டுதலை தரித்திருந்தார்கள். இரண்டாவது, இயேசுடைய சீஷர்கள், இயேசுடைய சகோதரர்கள். இயேசுடைய சகோதரர்கள் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும் ஸ்தோத்திரம் அவரை தன்னுடைய சகோதரனா கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் பிரபலமாயிருக்க விரும்பினால், ஏதோ இயேசுவானவர் தன்னை பிரபலப்படுத்தணும் என்பதற்காகத்தான் இங்கும் எங்கும் அற்புதங்களை செய்தார், தீர்க்கதரிசனம் சொன்னார் என்று அவருடைய சகோதரன் நினைத்த. ஆகையால் பிரபலமாயிருக்கிறவன் எங்கேயாவது ஓடிப்போ, எருசலேமுக்கு ஓடு, கலிலேயாவுக்கு போ. ஏன்? அவருடைய சகோதரிகள் அவரை விசுவாசியாதபடியினால் அப்படி செய்தார். அவர்களும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவரை குறித்து நீங்கள் வாசித்தால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். கர்த்தருடைய சகோதரர் யாக்கோபு, அவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் நிறைய எழுதுவார். ஒரு நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரு நாளிலே இயேசுவை வெறுத்த சகோதரர்கள். ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு அவர்கள் விசுவாசித்தவர்கள் மாத்திரமல்ல, அபிஷேகத்தை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, இயேசுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றி யாக்கோபின் நிருபத்தை அவருடைய சகோதரனாகி யாக்கோபை கர்த்தர் எழுத வைத்தார். அவரும் அங்கே இருந்தார்கள். மூன்றாவது, பேதுரு அப்போஸ்தலன், ஜெபிக்க முடியாதவர், ஜெபத்திலே ஜெப நேரத்திலே உறங்கினவர், அவரும் அங்கே இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கும் இயேசுடைய சிலுவை மரணத்தை அவருக்கு விருப்பம் இல்லை. நான் உங்களுக்காய் பாடுபட போகிறேன், உங்களுக்காய் மரிக்க போகிறேன். மத்தேயு 16:20 நீங்கள் வாசிப்பார்கள். ஆண்டவரே, தனியே கூட்டிட்டு போய் இயேசுவை இது உமக்கு சம்பவிக்க கூடாது, உமக்கு சிலுவை மரணம் வேண்டவே வேண்டாம். அப்படிப்பட்டவர் தன் செய்த ஸ்தோத்திரம் தீர்மானத்திலே உறுதி இல்லாதவர், ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவர் 3 முறை இயேசுவை சபித்தார், மறுதலித்தார், பின்மாற்றக்காரர். அவரும் மீன் பிடிக்க போனார், மற்றவர்களை மீன் பிடிக்க அழைத்து கொண்டு போனார். அவரும் அங்கே இருக்கிறார். 4வது, யோவானும் யாக்கோவும் அங்கே இருந்தார். இவர்கள் யார்? சமாரியர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினால். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்பார்கள். 54, 55 இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அன்றைக்கு இருந்தவர்களை பட்சித்தது போல ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், இந்த சமாரியர்கள் அப்படியே நாங்கள் அக்கினியினால் சபிக்க சுட்டெரிக்க நாங்கள் விருப்பமாய் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது என்று கடிந்து கொண்டார். அப்படிப்பட்டவர்கள் அங்கே இருந்தார். தோமா அங்கே இருந்தார், எந்த காரியத்துக்கும் சந்தேகப்படுகிறவர். மற்ற சீஷர்கள் இருந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர்களுக்குள்ளாக ஒரு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். தங்களில் யார் பெரியவர்? இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அங்கே 120 பேரோடு கூட அவரை காத்திருந்தார். யோசித்து பாருங்க, இவர்களைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருமுகப்படுத்தினார். இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு மனமுடையவர்கள். ஆவியான ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். எல்லாருக்கும் ஒரு மனம் தேவை.
அவர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு சுவாபங்களும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் நிறைந்தவர்களையும் ஒருமுகப்படுத்த முடியும் என்றால் ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது? உங்களுடைய குடும்பத்தில் ஏன் ஒருமுகப்படுத்த முடியாது? ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் கேளுங்கள். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஆண்டவரே இறங்கி இந்த அனுபவங்களை அவர்களுக்கு தந்தது போல எங்களுக்கும் நீங்க தாங்க. நாங்கள் ஒரு மனமாக இருக்கோம். அந்த பிள்ளையை கீழ்ப்படுகிறது இல்லையா? கீழ்ப்படுதலின் ஆவியை தாங்க, ஒரு மனத்தை தாங்க. வேத வசனத்தை ஆவியானவர் அவர்களை சுட்டி காண்பீங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரிடத்துல தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்கள் கேளுங்கள். ஒரு மனத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தார். மூன்றாவதாக அப்படி இருதயங்களை சுத்தமாக்கினார். அங்க இருக்கிற 120 பேருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டில போய் அவர் பிரசங்கிக்கிறார். வசனத்தை கேட்டு அவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்ததை வந்திருந்த யூத ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 10:43-44 அதை நாம் வாசிக்கிறோம். இதை முடிந்துவிட்டு பேதுரு அப்போஸ்தலன் எருசலேமுக்கு போறார். அங்கே இருக்கிற மற்ற அப்போஸ்தலர்கள் யூத ஜாதியிலிருந்து வந்ததான விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் எல்லாரும் கேட்டு பேதுரு ஒரு பிடிச்சிட்டாங்க. நீ எப்படி ஒரு பிரஜாதிய மனுஷனுடைய வீட்டுக்கு நீ போவ? அவன் ஒரு அந்நிய மனுஷன் அல்லவா? அவன் வீட்டுல எப்படி நீ புசிக்கலாம்? எப்படி அவனுடைய வீட்டுல போய் சத்தியத்தை நீ சொல்லலாம்? அப்பொழுதுதான் பேதுரு அப்போஸ்தலன் தான் நடந்த சம்பவங்களை அப்படியே ஒருமுகப்படுத்தி பேசுகிறார். அவர் சொல்லும் பொழுது இந்த 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை எடுத்துக்கொள்ள நான் வாசிக்கிறேன். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாமல் இப்படி செய்தார் என்று சொன்னார். எப்படி நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அதை நம்மை விசுவாசிக்க வைத்து நம்முடைய இருதயங்களை எப்படி சுத்தப்படுத்தினாரோ அதே போல பிரஜாதிய குடும்பங்களையும் கொர்நேலியு வீட்டாரையும் தேவன் பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தார். இருதயங்களை அவர் சுத்தப்படுத்தினார். ஆவியானுடைய வேலை என்ன? இருதயங்களை சுத்தமாக்குவது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கல்லான இருதயத்தை உங்களை விட்டு நான் எடுத்து சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுடைய இருதயத்தை நான் சுத்தப்படுத்துவேன். சுத்தமான தண்ணீரை உங்கள் மேல நான் தெளிப்பேன். அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த ஆவியானவர் செய்கிற ஒரு வேலை. இருதயத்தை அவர் தான் சுத்தப்படுத்துகிறார். இருதயத்தில் எத்தனை குழப்பங்கள், இருதயத்தில் எத்தனை சிந்தனைகள், இருதயத்தில் எத்தனை பொல்லாத எண்ணங்கள், இருதயத்தில் எத்தனை பகைமைகள், எத்தனை விரோதங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சுத்திகரிக்காமல் ஸ்தோத்திரம் ஆவிலே நிரம்புவது என்றாலும் ஸ்தோத்திரம் அது ஆசீர்வாதமாய் இருக்கா? ஆவியானவர் பரிசுத்தாவினால் நம்மை நிறைக்கிற தேவன், ஒருமுகத்தினால் நிறைக்கிற தேவன், ஜெபாவினால் நிறைக்கிற தேவன். நம்முடைய இருதயங்களையும் அவர் என்ன செய்கிறார்? சுத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமாக்கு. அது ஆவியானவர் செய்கிற ஒரு வேலை. பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றும் பொழுது அவருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கிறார். இதைத்தான் பின்னாளிலே வந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரஜாதிகளிலிருந்து அவர் பிரஜாதிகளை குறித்து பேசும் பொழுது அந்தப்படியே நாம் இருத்திரைத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இருத்திரைத்தாரை யாரெல்லாம்? யூதர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜென்டைல் பிரஜாதி. இந்த இருவரையும் ஒருமுகப்படுத்தி இருவரையும் ஒன்றாக்குவதற்கு யாருடைய வேலையாய் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஆவியினாலே
அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி எழுதும் பொழுது சொல்கிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ரோமன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாருடைய இருதயங்களையும் ஆவியானவர் சுத்தப்படுத்துகிறார். விசுவாசிகளாகிய நமக்குள்ள அன்றைக்கு இருந்த வேற்றுமையை, அன்றைக்கு இருந்ததான ஜாதி வித்தியாசத்தை, அன்றைக்கு இருந்ததான சமுதாயத்தினுடைய அமிதமான ஸ்தோத்திரம் முன்னேற்றத்தை தடை செய்கிறதான அந்த பலவீனத்தின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளிலே அதை உடைத்து எறிந்தார். அவன் யூதன், இவன் கிரேக்கன், இவன் ரோமன், இவன் பிரஜாதியா, இவன் எங்கே இருக்கலாமா, அவன் அங்கே இருக்கலாமா, இதெல்லாம் வித்தியாசத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த பெந்தெகோஸ்து நாளில் அவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் முற்றிலுமாய் உடைத்து எறிந்தார். அதைத்தான் இந்த காலையிலே ஆவியானவருடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இன்றைக்கும் ஜாதி துவேஷங்கள் அது இது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஜனங்களை நாம் காண முடியும். ஆவியானவரே எங்களை ரட்சித்து எங்களுடைய இருதயங்கள் சுத்தமாக்கினது போல அவருடைய இருதயங்களையும் அவளை ரட்சித்து சுத்தமாக்கி இருக்கீங்க. எங்களுக்குள் இருக்கிற அந்த வேற்றுமையை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆவியானவரிடத்துல கேளுங்க. அவர் இருதயங்களை சுத்தப்படுத்துகிற தேவன். நான்காவதாக ஆத்ம பாரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நேரத்திலே உருவாக்கினார். வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் கொடுக்கவில்லை, ஜெப வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒருமுகம் மாத்திரம் படுத்தவில்லை, ஸ்தோத்திர இருதயங்களை மாத்திரம் சுத்தப்படுத்தவில்லை, ஆத்ம பாரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பேதுரு பிரசங்கிக்கும்படியாக எழுந்து நின்றார். அங்கே யோவான் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், பிலிப்பு இருக்கிறார், தோமா இருக்கிறார், மற்றவர்கள் எல்லாரும் 11 சீஷர்களும் அங்கே இருக்கிறார். இந்த பேதுரு எழுந்து நின்ற உடனே அவர்களும் பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கிறார்கள். நான் போய் பிரசங்கிக்கணும், நான் மைக்க பிடிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? என்ன முன்னாடி நிறுத்தி இருந்தா எவ்வளவு பேர் என்ன ரட்சிப்புகளை நடத்தியிருப்பேன். எனக்கு எவ்வளவு கிருபை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள், எத்தனை இன்னைக்கு கொஞ்சம் வேத வசனத்தை அறிந்தவுடன் எவ்வளவாய் நம்மை மேன்மை பாராட்ட நம்ம நினைக்கிறோம். பேதுரு எழுந்துச்சு நின்ற உடனே மற்றவங்க எல்லாரும் அமைதியா அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. அதுதான் சபை வளர்வதற்குரிய ஒரு நல்ல மாற்றம். தேவனுடைய பிள்ளைகள் எழுந்திருக்கிறாரா, பிரசங்கிக்கிறாரா, மற்றவர்கள் எல்லாரும் ஜெபத்தோடு கூட கர்த்தாவே கிரியை செய்யும், கர்த்தாவே கிரியை செய்யும். நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது தெரு பிரசங்கத்துக்கு நாங்கள் போவோம். ஸ்ட்ரீட் பிரிச்சிங் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க. எங்களில் யாராவது ஒருவேளை அவர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒருவேளை அவருக்கு சொல்ல கூட தெரியாது. ஆனால் அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மூத்தவர்களாகிய ஒவ்வொருவரும் அப்படியே அமைதியா இருந்த, ஆண்டவரே இந்த சகோதரனுடைய சாட்சி ஆசீர்வதிங்க. இந்த தெருக்களை கூடியிருக்கிறாங்க ஐயா, யாராயிரம் ஒருவர் தொடப்பட கூடாதா? அந்த கண்ணீரோடு அந்த ஜெப நிலைமையோடு கூட நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். பேதுரு எழுந்து நின்றார், மற்றவர்கள் எல்லாரும் அப்படியே பயபக்தியோடு எழுந்து நின்றாங்க. பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 23ஆம் வசனத்திலே, நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், நீங்கள் எல்லாம் குற்றவாளி, நீங்கள் நியாயத்தீர்ப்புக்குரியவர்கள் என்று அவர்களை சுட்டி காண்பித்தாலும் உங்களுக்கு வேற விமோச்சனமே இல்லை என்று விட்டுவிடாம பேதுரு என்ன செய்தார்? 36ஆம் வசனத்திலே 2ஆம் அதிகாரம் 36ல, எந்த இயேசுவை நீங்கள் அவமதித்து சிலுவையில் அறைந்தீர்களோ அவரையே ஆண்டவரும் ரட்சகருமாய் மாற்றினார். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று பேதுரு பிரசங்கிக்க, மற்ற சீஷர்கள் எல்லாம் ஜெபத்தோடு கூட, ஆமென் ஆண்டவரே, ஐயா
இந்த கூட்டத்திலே ராயிலூர் மக்கள் தொடப்பட மாட்டார்களா என்கிற ஒரு பயபக்தியோடு கூட காணப்பட்டார்கள். ஆத்தும பாரத்தோடு கூட 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை கேட்டவருடைய இருதயங்கள் குத்தப்பட்டது. அவர்கள் எல்லாரும் இருதயம் நடுங்கினவர்களாய் அழுதார்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அன்னைக்கு 3000 பேர் சபையிலே ரட்சிக்கப்பட்டார்கள், சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எப்படி நடந்தது? பரிசுத்தாவியானவர் ஆத்தும பாரத்தை அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு கொடுத்தார். சபைக்கு தேவை ஆத்தும பாரம். ஆத்தும பாரமே. இன்னைக்கு எத்தனை பேர் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை இன்னைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வந்து அநேக மரணங்களை. ஒரு அடக்காராதனைக்கு நான் கடந்த வாரம் போயிருந்தேன். அந்த அடக்காராதனையில 3-4 பிரேதங்களை அமிதமா அடக்கம் செய்வதற்கு கொண்டு வந்திருந்தார். பாருங்க, இன்னைக்கு மிக வேகமாய் ஸ்தோத்திரம் சாத்தான் தன்னுடைய நரகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில நாம் திருப்தி அடைந்து விடாதபடி ஆண்டவரை நோக்கி செபிக்கணும். ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நீங்க திருப்புங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த ஜனங்கள் எல்லாரும் நீங்க மீட்கணும் என்று ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபிங்க. ஆத்மாதயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்மாதயம் செய்கிறவன். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தார். நித்தியமான நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் மரித்த பிற்பாடு நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நித்தியமான வீடு இது பரலோகம். அநித்தியமான உலக பொருட்களினால் சிநேகிதரை சம்பாதி. நீங்க வரும்போது பரலோகம் வரும்போது வெறுமையாக வரக்கூடாது. சிநேகிதரோடு கூட அநேகரை ரட்சிப்புகளாக நடத்தினவர்களாய் நீங்க வரணும். அநித்தியமான உலக பொருட்களினால் ஒருவேளை பணம், ஒருவேளை அமிதமாய் உதவி கரம் நீட்டி மற்றவர்களை இயேசு உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், கொடுக்க சொன்னார். இதை நாங்கள் கொடுக்கிறோம். கிறிஸ்துவ மதத்துக்கு வருவதல்ல, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. ஆத்தும பாரத்தை பரிசுத்தாவியானவர் உண்டாக்கினார். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றையிலிருந்து இந்த வரைக்கும் உலகமெங்கும் இன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாய் நிரப்புவதற்கு காரணம் அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் அந்த ஆத்தும பாரத்தை அப்போஸ்தலருக்கு ஊற்றினதினாலே இன்றைக்கு சபைகள் வளர்ந்து கொண்டு வருகிறது. 5வதாக தேவனை புகழ்ந்தார்கள். ஆவியினாலே நிறைந்து புகழ்ந்தார்கள். சரீர பிரகாரமாக மாம்சத்திலே பேசும் பொழுதும் புகழ்ந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார். 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் தேவனை புகழ்ந்தார்கள். ஆவியினாலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது என்ன பேசினார்கள்? சிலர் சொல்லலாம், என்ன பேசுறாங்க, ஒண்ணு விளங்கலையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனிடத்திலே பேசுகிறான். எதை பேசுகிறான்? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார். தேவனை புகழ்ந்து பேசுகிறார். தேவனை புகழ்ந்தார்கள். யாரை கொண்டு? பரிசுத்தாவியானவரை கொண்டு. பரிசுத்தாவியானுடைய வேலை என்ன? பிதாவை புகழ வேண்டும், பிதாவை கனப்படுத்தணும், பரலோகத்தை மேன்மைப்படுத்தணும். அதுதான் அவருடைய வேலை. அதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிறைந்து ஸ்தோத்திர அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். இன்னொரு பக்கம் தேவன் சரீர பிரகாரமாக அவர்கள் கொடுத்ததான பாஷையிலே, அந்த எபிரேய பாஷையிலே ஸ்தோத்திரம் தேவனை உயர்த்தி பேசினார்கள். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கொடுக்கப்படவில்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர்தான் ரட்சகர், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கம். அன்றைக்கு சீஷர்கள் தேவனை புகழ்ந்து பேசுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அப்போஸ்தலர் 4:20 வாசிக்கிற நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே.
ஆவியானவர் அந்த அளவுக்கு அவர்களை நிரப்பி இருந்தார். அந்த அளவுக்கு அவர்களை தேவனை புகழக்கூடியதான வார்த்தைகளினால் அவருடைய இருதயத்தை நிரப்பி இருந்தார். தேவனை போல மனுஷனை குறித்து மேன்மைப்படுத்துவதை விட பரலோகத்தின் தேவனை மேன்மைப்படுத்துங்கள். சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி மேன்மைப்படுத்துங்கள். ஐந்தாவதாக தேவனை புகழ்ந்தார்கள். ஆறாவதாக வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். சங்கத்தார், அண்ணா, காய்பா, அங்க இருக்கிறதான அலெக்சாந்தர், யோவான், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு பேதுரு யோவானையும் அடித்து அவர்களை அடித்து, நீங்கள் எந்த வல்லமையினால் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் சப்பானியை அவர்கள் நடக்க பண்ணிவிட்டார்கள். சப்பானி இப்பொழுது ஆரோக்கியமடைந்து கைகால் பலன் உள்ளவனாய் தேவனை ஆராதிக்கிறவனாய் கடந்து போனார். அதை கண்டவர்கள் எந்த வல்லமையினால் இதை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு யோவானோ அமைதியா பார்த்துட்டு இருக்கல. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய். நிறைவு அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளிலே மாத்திரம் நடக்கவில்லை. ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸிலும், ஒவ்வொரு சம்பவங்களிலும் அவருடைய நிறைவை நாம் காண முடியும். தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, நடக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம், அமிதமாய் யாரிடத்திலாய் பேசும் பொழுதும், வேதத்தை வாசிக்கும் பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாய் காணப்படும். நிறைவு இருக்கும். பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே ஸ்தேவான் மரிக்க போகிறார். கல்லெறிந்து கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். சாதாரணமாய் சமையல் வேலை செய்கிறவன், இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் பந்தி விசாரிப்புக்கார் அவனை கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்பினார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் கவலைகளோடும் மனபாரத்தோடும் அவர்கள் கூடியிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிறைந்து துக்கமானாலும் நிறைந்தார்கள், ஜெபிக்கிற கூட்டமானாலும் நிறைந்தார்கள், எதிராளிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் நிறைந்தார்கள். அப்போஸ்தலர் 13:9 வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் என்று சொல்லக்கூடிய பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை கேட்க கூடாதபடி அந்த எலிமா என்ன சொல்லக்கூடிய மந்திரவாதி அவனை தடுத்து கொண்டிருந்தான். செர்கிய பவுல் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியை பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது நிறைந்தார், ஜெபிக்கும் பொழுது நிறைந்தார்கள், எதிராளிகள் அமிதமாய் பேசும் பொழுது நிறைந்தார்கள். துன்பங்களும் துக்கங்களும் மரணம் சம்பவிக்கக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் அந்த கடைசி நேரத்திலே நிறைந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே சீஷர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தார்கள். அப்படி என்றால் அன்றைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கே ஒரு நாள் அல்ல. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் பாருங்க, அந்நிய பாஷைகளை அபிஷேகம் பெற்றவங்களை பாருங்க, அதே வார்த்தை ஆரம்பத்தில் என்ன இருந்தது அதே வார்த்தை, ஒரு மாற்றமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நிறையுங்கள், புதிய புதிய அனுபவங்களை பரிசுத்தாவியானவர்களுக்கு தருவார். 6 காரியத்தை உங்களோடு நான் இந்த காலையில பேசுறேன். பெந்தெகோஸ்து நாளில தான் இத்தனையும் நடந்தது. பெந்தெகோஸ்து அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். என்னென்ன காரியங்கள்? ஜெபத்தை முக்கியப்படுத்தினார், ஒரு மனத்தை முக்கியப்படுத்தினார், இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார், ஆத்தும பாரத்தை கொடுத்தார், தேவனை புகழ்ந்து பேசினார்கள், பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் நிறைந்தார்கள். இந்த 6 அனுபவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை என்பதை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அந்த அனுபவங்கள் ஏற்பட்டது போல நமக்கு இந்த அனுபவங்கள் உண்டாகணும். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் செபிக்கலாம். நன்றி இயேசுவே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம செபிப்போம். ஆண்டவரே, இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாங்க, இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாங்க, இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த அனுபவங்கள் அன்றைக்கு இந்த சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, அங்கிருந்துதான் குடியிருந்ததான ஸ்திரீகளுக்கு தந்த தெய்வம் எங்களுக்கு இந்த அனுபவங்களை வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெலனடையே நிரப்பிடுமே வெலத்தினாவியே, வெலனடையே நிரப்பிடுமே வெலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஆவியினாலே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவி. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். அப்பா, எங்க வீட்டுல அசைவாடுங்க அப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அசைவாடுங்க, வல்லமை எங்கள் மேல ஊற்றுங்க. ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அனுபவங்கள் உண்டாகட்டும் ஐயா. சபை வித்தியாசம் இல்லாமல், ஆண்டவரே வேற்றுமை இல்லாமல் எல்லாரையும் இருதயங்களை சுத்தப்படுத்தி ஆவியினால் நிரப்புகிற ஆவியானவரே, இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவங்கள் உருவாக்கும்படியாகுமை நோக்கி நான் செபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் செபிக்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த காலையில இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக கர்த்தர் கிருபை தந்தீங்கள், அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தந்தீங்கள், அதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட உடைய பிள்ளைகள் ஒருவருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் வீணாகாதபடி அது 100 பலன் கொடுக்கும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனதோடு கூட இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு மனதை தாங்க, பிள்ளைகளின் மத்தியிலே, சபையின் மத்தியிலே என்று கேட்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிறதான வேற்றுமை, குடும்பத்தில் இருக்கிற துவேஷங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்நிய வல்லமைகள், பலவிதமான விரோதங்களை கொண்டு வருகிற எல்லா அந்நிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு மனத்தை தான் இருதயத்தை சுத்தமாக்கிற தேவாவியானவரே, எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பு எடுத்து போடுங்க. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேற்றுமை எடுத்து போடுங்க. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் மாறட்டும். எங்களுடைய இருதயங்களை சுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. ஆத்தும பாரம் அன்னைக்கு இருந்து ஆத்தும பாரத்தோடு பிரசவித்தது போல எங்களுடைய உள்ளங்களில் ஆத்தும பாரம் உண்டாகட்டும். முதல் நூற்றாண்டிலே 3000 ஜனங்கள் சந்திக்கப்பட்டது போல கர்த்தாவே, எங்களுக்கு அந்த ஆத்தும பாரத்தை கொடுத்து நாங்கள் யாரிடத்தில் எல்லாம் பேசுகிறோமோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வரத்தக்கதாய் ஒரு பெரிய ஒரு பின்மாரியை, ஒரு மாற்றத்தை நீங்க உருவாக்குங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை அல்ல, தேவனை நாங்கள் புகழ ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான அந்த கிருபைகளை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நிரப்பப்பட்டாங்கப்பா. ஒவ்வொரு சமயமும் நிரப்பப்பட்டாங்க, ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டாங்க, ஒவ்வொரு சமூகத்திலும் நிரப்பப்பட்டாங்க. எங்க வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் நிறைக்கப்பட ஆவியினாலே நிறைந்து ஜெபிக்க, ஆவியினாலே நிறைந்து சபிக்க, வியாதிகளை, பலவீனங்களை நாங்கள் கட்ட ஆண்டவரே எங்களுக்கு நிரப்புதலை உருவாக்குங்க. கேட்ட உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். வார்த்தைகள் உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க நடத்துங்க. ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. சீக்கிரமாய் நம்ம எல்லாரும் கூட வேண்டிய ஒரு நேரங்கள் உருவாகும். ஆவியானவர் ஸ்தோத்திரம். நம்ம அதற்குரிய காரியங்களை தேவன் உருவாக்குவார். ஜெபத்தில வையுங்கள். பலவீனப்பட்டவர்கள், வியாதியா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களை நம்முடைய சமூகத்தில் வையுங்க, ஜெபியுங்க. என்ன கிறிஸ்துக்களா எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கவலை பாரங்கள் எல்லாம் அன்றோட சமூகத்தில் வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதிதாய் கேட்கிறீங்களா ஸ்தோத்திரம், அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை நீங்கள் பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை மறுபடியுமாய் நான் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அருமையான நண்பர்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்புங்க. பல இடங்களில் செல்கிறது, பல இடங்களில் தொடர்ந்து செல்லட்டும். அந்த பெரிய காரியங்களை கற்று செய்வார்.